10வது நாளுக்குள்ள பக்காவா கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே 9வது நாளே லெக் டே போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இப்படி தான் போச்சு என்னோட டே 9 ஆஃப் 30 டேஸ் ஜிம் ப்ராக்ரஸ் சேலஞ்ச். ஸோ வழக்கம் போல ஒரு 10 நிமிஷம் சைக்கிளிங்க போட்டு மீதி 10 நிமிஷம் ஜிம் பெஞ்ச்ல என்ன பண்றாங்க வேடிக்கையை போட்டுட்டு லெக் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிடி கிளாஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஒழுங்கா கத்துக்கலாம்னு 15 கேஜஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கே ரொம்ப முக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸான இந்த லெக் ரைஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். அதுலயும் வந்து 20-25 கேஜஸ் வரைக்கும் போனேன். ஸோ எப்பவும் போல இந்த பேர் தெரியாத எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் டஃபா இருந்தது. பட் இன்னைக்கு ஃபார்ம் ஒழுங்கா கத்துக்கிட்டேன். சரி நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்ல கண்டிப்பா வெயிட் போட்டு புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு 10 கேஜஸ் வரைக்கும் போட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணேன். சக்சஸ்ஃபுல்லா 3 செட்டுமே முடிச்சிட்டேன். கொஞ்சம் டைட்டா தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். பட் இருந்தாலும் இந்த 3rd லெக் டேல கொஞ்சம் ப்ராக்ரஸ் பார்த்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த காஃப் எக்சர்சைஸ் போட ஆரம்பிச்சேன். இந்த காஃப் எக்சர்சைஸ் மிஷின் இல்லாம நீங்க தனியா போடலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு லெக் பண்ணதுனால கண்டிப்பா நீங்க ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு லெக் டே ஒர்க் அவுட்ஸ் பண்றதை விட இது பண்ணது தான் ரொம்ப டஃபா அந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் கண்டிப்பா உண்மையை சொல்லியே ஆகணும். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல லெக் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் லெக் மசில்ஸ் எல்லாமே இது ரிலாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. வீடியோ பாக்குறீங்கன்னா குறுக்க நம்ம ஹாதி ப்ரோக்கு ஹாய் சொல்லிட்டு திருப்பி ஸ்ட்ரெச்சஸ் பண்ண கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ இந்த மொத்தமா இந்த 4 ஸ்ட்ரெச்சஸ்ல உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெச்சஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பீஸ்.